தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகளில் ஒப்பந்ததாரர்கள் முறைகேடு செய்ததாக புகார் எழுந்தது. அதன்படி அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில் 4730 கோடி ரூபாய் கணக்கில் காட்டாமல் மணல் கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து 12 இடங்களில் உள்ள குவாரிகள் மூடப்பட்டன. இந்நிலையில் திருவள்ளூர், வேலூர், விழுப்புரம், திருச்சி, அரியலூர், புதுக்கோட்டை, கரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாமக்கல், நாகப்பட்டினம், விருதுநகர், கடலூர் ஆகிய 13 மாவட்டங்கள் புதிய குவாரிகளுக்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து பதிவிட்டுள்ள பாஜக தென்காசி மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி, மணல் கொள்ளையடித்த ஒப்பந்ததாரர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு புதிய குவாரிகளை திறக்க முனைப்பு காட்டுவது கண்டிக்கத்தக்கது. மணல் மாஃபியாக்கள் கொள்ளையடித்த பணம் எங்கே சென்றது என முதல்வர் ஸ்டாலின் விளக்குவாரா என கேள்வி எழுப்பியுள்ளார்.